நம்முடைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு திமுக அல்லது மற்ற கட்சியிலே அதிகமானவர்கள் பங்கேற்கிறார்கள், அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களை போன்றவர்கள் நிறைய பிரதிநிதித்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற செய்தியை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு இத்தனை விழுக்காடு கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கடந்த காலத்தில் 16ல இருந்து நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம். நீங்கள் கவனித்து பாருங்கள், திமுகவில் கொடுத்துருக்கு கிறிஸ்தவ பெருமக்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு என்று. அதில் தெரிஞ்சிடும் யார் முக்கியத்துவம் கொடுக்கறது, இல்லை வேண்டாம், யார் முக்கியத்துவம் கொடுக்கறது, யார் அதிக வாய்ப்பை தருகிறது என்று நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதை எடுத்து போட்டாலே தெரிஞ்சு இம்முறை நான் 6 மாதத்தில் தேர்தல் வரப்போதில் 26ல் அதில் திமுக எத்தனை இடத்துல போட்டிடுது, மற்ற கட்சிகள் எத்தனை இடத்துல போட்டிடுது, அதில் கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்களுக்கு அவங்க கொடுத்த பிரதிநிதித்துவம் என்ன, நாம் தமிழர் கட்சி கொடுக்குற எண்ணிக்கை என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட போகுது. அப்போ இந்த கேள்வியை அவசியமற்றதாக ஆகிடப்போகுது. அவ்வளோதானே? இல்லை, அதில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, கிறிஸ்தவர்கள் திமுக மற்ற கட்சிகள் அதுக்கெல்லாம். கிறிஸ்தவ பெருமக்களுக்கு ஒன்று இருக்குது. காங்கிரஸ் சோனியா காந்தி இவங்க சொந்த பெரியத்தா மக சின்னத்தா மக ஏதோ இது சோனியா காந்தி இன்னும் கிறிஸ்தவ பெண் நினச்சிட்டு இவங்க ஒன்று நினச்சிக்கிருக்காங்க. காங்கிரஸ் பாதுகாக்குது, காங்கிரஸ் ஒரு மிதவாத கட்சி, பிஜேபி ஒரு மதவாத கட்சி என்று. அதுவே புரிதலில் தவறு. ரெண்டும் வெவ்வேறு கட்சி. காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கட்சியில் வெவ்வேறு பேர் இருக்குது, வெவ்வேறு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் நாட் அ பாலிசி சேஞ்ச். ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுதல் கிடையாது. பிஜேபி வி ஆர் ஆல் இந்துஸ், சவுண்ட் இந்துத்துவா. காங்கிரஸ் எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ், சாஃப்ட் இந்துத்துவா. அவன் பாபர் மசூதியை இடிப்பான், இவன் இடிக்க அனுமதிப்பான். அவர் ராமர் கோயில் கட்ட அடிக்கல் நாட்டுவார், இவர் கங்க்ராச்சுலேஷன் சொல்வார். பாபர் மசூதி தீர்ப்பு வரும்போது தீர்ப்பு என்ன வரும்னு உனக்கு தெரியல, அப்படியே ஏற்கணும். அது யாரு நீ சொல்றதுக்கு? எல்லாரும் சொல்லுவான், நான் ஒருத்தன் தான், எனக்கு தீர்ப்பை சொல்லாத நீதியை சொல்லுன்னு சொன்ன ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன் இங்கே. அப்போ அதனால காங்கிரஸை நீங்கள் சிறுபான்மை மக்கள் நீங்கள் சொல்கிற சொக்கால் இந்த சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தை நான் எதுவும் இல்லை. இப்போ அதை விளங்கிக்கணும். அதில் திமுக தான் நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க. அவன் அந்த காங்கிரஸ் கூட இருந்தால் தான் இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் வாக்கை வாங்க முடியும்னு நினைக்கிறான். நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி உங்கள் இனத்தை கொன்ன காங்கிரஸ் அதுக்கு கூட நின்று திமுகவை மன்னிக்க தயாராகிட்டீங்க. அந்த திமிரில் அவன் 16 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இனம் கொல்லப்படும் போதும் செய்தியை காட்ட விடலை, பேசலாவன். செத்து 16 ஆண்டுகளாகி இப்போவும் அந்த செய்தியை கண் முன்னே ஒரு தாயகத்தில் உங்கள் இன மக்கள் கொல்லப்பட்டதை மறைத்து விட்டு அதை பற்றி பேசாமலே இந்த மக்களின் வாக்கை வாங்கி அதிகாரத்துக்கு வந்துவிட முடியும்னு நிரூபிச்சுட்டு போயிட்டு. இதை விட ஒரு இன துரோகம் உலகத்தில் உண்டாகும். நம்மளை கொன்றவனுக்கு நாமளே, நம்ம இனத்தை கொன்றவனுக்கு நாமளே வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுக்கறது மாதிரி ஒரு கொடுமை ஏதாவது உண்டாப்பார். அவ கேட்டா அதுல வாக்கு இல்லை, அதுல ஓட்டு இல்லை, அதை பேசினா யார் ஓட்டு போட போறான்னு பேசுறான். அங்க 1,76,000 பேர் சாவு. இந்திய கடல், இந்த கடலுக்குள்ள மீன்பிடிக்க போனதுல 840 பேர் சாவு. தூத்துக்குடியில் 15 பேர் சாவு. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சாவு. எந்த சாவை பத்தி இவங்க கவலைப்பட்டிருக்கான்? எந்த சாவை பேசியிருக்கான்? சரி, அங்க சிங்களம் சுட்டான், தூத்துக்குடியில் இவன் சுட்டான், அப்புறம் அங்க சிங்களவன் இங்க எங்களவன். எதுக்கு கேள்வி இருந்திருக்கு? எதுக்கு கேள்வி இருந்திருக்கு? அப்ப அது நமக்கு ஒரு இது இருக்குது, இவங்க தான் பாதுகாப்பு. காங்கிரஸ் ஐயோ பிஜேபிக்கு நேர் எதிர் அப்படின்னு. என்ன எதிர்? பாகிஸ்தான் போரில் அவர் நிலைப்பாடு என்ன? ஒரு ஆண்மகன் இந்த நாட்டில், உங்கள் மகன் என்னை தவிர யாராவது ஒருத்தரை சொல்லு, தீவிரவாதி உள்ள வந்தான். எப்படி வந்தான்? பரீட்சை எழுத போற என் பிள்ளைய, நீட்டு தேர்வு எழுத போற என் பிள்ளைய மூக்குத்திய கலற்ற, மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும்னு நீ சோதிச்சு உள்ள அனுப்புற என் பிள்ளைய உள்ளாடைய கலற்ற, தாலியை கலற்ற, தலைமுடியை விரிக்கிற, துப்பட்டாவை பிரிக்கிற, இவ்வளவு சோதிச்சு அனுப்புற. நீ பாடுக்குள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சொந்த நாட்டு மக்களை நம்பாமத்தானே நீ ஆதார் வாங்கின?
கண்ணின் கருவெளி எடுத்தா, கைரேகையை பதிவு செய்த, எல்லாமே ஆதார் தானே. விண்ணூர்தி நிலையத்துக்கு போகும்போது ஆதார் கேட்குற, இடவார கலட்ட சொல்ற, காலனியை கலட்ட சொல்ற, கடிகாரத்தை கலட்ட சொல்ற, எல்லாத்தையும் கலட்ட சொல்லி பல முறை சோதிச்சு அனுப்புற. நீ தீவிரவாதி உள்ள வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்த? சரி, ஒரு முறை புல்வாமால வந்துட்டான், தெரியாம விட்டுட்ட. சரி, வந்தவன் தெரியாம விட்ட, திருப்பி தாக்கிட்டு போகும்போது அவனை தடுத்து தாக்காம என்ன பண்ண? சரி, இப்போ எப்படி தீவிரவாதி உள்ள வந்து அவன் அப்படியே சுட்டு 26 பேரை கொன்னுட்டு அவன் படம் எடுத்துக்கிட்டு போயிட்டான். தப்பி எப்படி போக விட்ட? சரி, இந்த போர் தொடுக்குது, உடனே போர்லையே 10 நாள் கழிச்சு ஏன் போறது? அக்க போர். இதை பற்றிய காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன? சரி, தமிழ் மொழி மீட்சியில், தமிழில் வழக்காடு உரிமையில், காவிரி நதிநீர் உரிமையில், கச்சத்தீவு மீட்பில், இந்த அணு உலை, இந்த ஸ்டெர்லைட், இந்த நச்சு ஆலைகள், மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிற இந்த நச்சு, இந்த நிலவளத்தை கெடுக்கிற இதுகள் எல்லாம் காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? நீங்க சொல்ற சிஐஏ, என்ஆர்சி, என்ஐஏ, ஜிஎஸ்டி இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? நீட் இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? திமுக. அப்புறம் இப்போ நீ வந்து அப்படின்ற. இந்தியாவிலேயே தென் மாநிலங்களில் என்ஐஏ சிறப்பு தேசிய புலனாய்வு முகமைக்கு வந்து அலுவலகம் போட்டு கொடுத்தது இந்தியாவிலே தென் மாநிலத்தில் ஒரே ஒரு மாநிலம் தான், தமிழ்நாடு தான். ஸ்டாலின் அரசு தான். என் வீட்டுக்கு அதுக்கு என்ன ரைடு விட்ட? என் வீட்டுக்கு விட்டா நாட்டில் தீவிரவாதியை உள்ள விட்ட? என்ன உன் கணக்கு? உன் கணக்கு என்ன? என்ன எப்படி இருக்கு பாருங்க. நான் எங்கள் அம்மாவோட ஃபோனில் பேசுறது ஒட்டு கேட்கலடா டேய். நான் உங்கள் கூட பேசினா கூட கேட்கும். தீவிரவாதி ஒருத்தன்ட்டே பேசாமல் உள்ள வந்து சுட்டு போயிட்டானா? அதெல்லாம் பதிவு பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருந்த? எத்தனை கேள்வி இருக்கு பாருங்க. இதை கேட்டிருக்க வேண்டியது ராகுல் காந்தி தானே, ஏன் கேட்கல? இந்தியாவிலேயே பாகிஸ்தான் போர், பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின முதல் மகன் ஐயா ஸ்டாலின். அதுக்கப்புறம் நடத்தினது டெல்லி முதல்வர் ஒரு அம்மையார், அது பிஜேபி முதல்வர், இங்கே திராவிட முதல்வர் 2.0 முதல்வர். பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற சந்திரபாபு நாயுடு நடத்தாத பேரணியை, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற நிதிஷ்குமார் பீகாரில் நடத்தாத பேரணியை ஐயா ஸ்டாலின் ஏன் நடத்தினாரு? யார் பதில் சொல்லுவா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்தி பேச 7 பேர் கொண்ட குழு அமைக்கும், பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சு. அதுல ஏடிஎம்கேயோட பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கு. கூட்டணி வச்சிருக்க அந்த கட்சியில 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒன்று ஐயா தம்பிதுரை, இன்னொன்று சி வி சண்முகம்ங்கிற ஐயா. அந்த 2 பேருக்கும் வழங்காத வாய்ப்பை அம்மையார் கனிமொழிக்கு ஏன் வணங்கினார் ஐயா மோடி? உங்ககிட்ட பதில் இருக்கா? பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை உலக நாடுகளில் சென்று நியாயப்படுத்தி பேசணுங்கிறாங்க. நமக்கு ஒரு கேள்வி, பாதுகாப்பு கருதி நாம் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தா அதை எந்த நாட்டில் போய் நியாயப்படுத்தணும்? தேவையில்லை. சரி, பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்தி பேச போற பெருமக்கள் குஜராத் கலவரத்தையும் மணிப்பூர் கலவரத்தையும் பேசுவாங்களா? அதையும் நியாயப்படுத்தி பேசுவாங்களா? அங்கே வெறும் 26 பேர் தான் செத்துருக்கான். மணிப்பூர்லையும் குஜராத்லையும் எத்தனை பேர் செத்தான்னு தெரியுமில்ல? அதை என்ன பண்ணுவீங்க? நீங்கள் குஜராத் கலவரத்தையே நியாயப்படுத்தி பேசுன நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. அவங்க சொல்கிறாங்கன்னு பிஜேபி பி டீம், நாம் தமிழர்னு வந்துடுவீங்க. நான் தான் பி டீம்னு ஒத்துக்கிறேனே, நான் பிஜேபின்னு பி டீம் தான். அப்போ ஏ டீம் யாரு? அதான் திமுக. நான் ஏன் பி டீம் ஆனேன்? அப்போ சொல்லுங்க, ஏ டீம் ஒருத்தர் இருக்கான்லப்ப, அவன் யாரு? நாங்க பி டீம்னா ஏ டீம் யாரு? இப்போ அதான் திமுக. பிஜேபி 100 விழுக்காடு இந்து, எங்க கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள் தான். நான் சொன்னா அவர் சொன்னார். எத்தனை முறை சொல்லியிருக்காரு, எங்க ஆட்சியில இந்துக்களுக்கு அவ்வளவு பண்ணியிருக்க முடியும். நான் வேலை தூக்குனா வெந்து கொதிச்ச நீங்க, அவர் முருகன் மாநாடு போடும்போது ஏன் மூக்க பிடிச்சிட்டு இருந்தீங்க? ஏன் பேசாம இருந்தீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு நோக்கம் வந்து சீமான் வளர்ந்துடக்கூடாது. தமிழ்ங்கிறான், தமிழர் தேசியம்ங்கிறான், ஏதோதுன்றான், அதுதானே. அது இயற்கையாக என் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு. இவனெல்லாம் ஒரு தலைவனா, இவனெல்லாம் வர்றதா? அப்படி ஒரு தடவை பாண்டைகிட்ட பேசிட்டுக்குது, லீ குவான் யூவை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போட்டாங்க.
அந்த அவர் சொல்ற அந்த தன்னலமற்ற சர்வாதிகார ஆட்சி முறையை தானே நான் சொல்றேன். நீங்க என்னைய திட்டுறீங்க, அவரை போட்டுறீங்களேன்னு. அதுல என்ன பிரச்சனை பாண்டேன்னு கேட்டேன். அண்ணே சொல்றது நீங்கிறதானே பிரச்சனைன்ட்டான். உண்மையிலே சொன்னாப்ல, இந்த இருக்கு, நான் தம்பியை வச்சுக்கிட்டே சொன்னேன், அவரை வச்சுக்கிட்டே பேசுனேன். இப்ப நானே ஒரு கருப்பா இல்லாம வெள்ளையா இப்படி இல்லாம கொஞ்சம் இருந்தேன்னு வச்சுக்கிறேங்க. ஒயிட்டு நல்லா சார், ஹைட்டு வெயிட்டு ஒயிட்டு. அதுவே நான் வந்து இது இவ்வளோ நேரம் பேசுனதை இங்கிலீஷில் பேசியிருந்தேன்னா எப்பாடி இப்போ நான் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு இருப்பீங்க. அதானே அதானே செய்ய. அதனால் அது சரி செய்யணும். நான் இனிமே வந்து மக்களை நம்பி போயில நேரடியாக இறைமகன் இயேசுக்கிட்டே பேசுகிறது, அல்லாட்டே வேண்டியதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இவங்களோட பேசி பயனில்லைன்னா 15 ஆண்டுகளாக ரொம்ப பாடுபட்டேன். இதை பாருங்கள், நீங்கள் தான் அவர் சொன்னார், இறைமகன் சொல்கிறாரு, அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன்னு. நீங்கள் பற்ற வச்சு வச்சுட்டு போனீங்க, அந்த புரட்சி தீயை நான் மறுபடியும் அணைய விடாமல் கொண்டு போகணுன்னு பார்க்குறேன். நம்மளுக்கு தான் தண்ணி ஊற்றி அணைக்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், தயவு செய்து பாருங்கள் அப்படின்னு. அவர் நபிகளார்கிட்ட போய் கேட்குறாங்க, தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரேன்னு. நான் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்றாப்புல. அதே தான் இறைமகன் இயேசுன்னு சொல்கிறாரு. தீமைக்கு எப்படா தீமை வந்து சரியாகும், அதுக்கு ஒரு நன்மையை வச்சு தான் ஒழிக்கணுன்றாரு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நெருப்பை வச்சு அணைக்க முடியாது, அதான் தண்ணீரை வச்சு தான் அணைக்க முடியும். அந்த தண்ணீர் யார்கிட்ட இருக்குன்னு, தண்ணீர் எங்ககிட்டலாம், ஆனால் எங்கள் இனஞ்சத்த வழியில் கண்ணீராவது இருக்குது, அதை விட்டாவது நாங்கள் அணைப்போம். அதையும் நீங்கள் அனுமதிக்கிறது இல்லை. அப்போ லெலின் சொன்னது தான், இந்த புரட்சிங்கிறிய லெலின், அது எப்போது வரும் லெலின் அப்படின்னு. இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலைமை உருவாகுமானால் மக்கள் தாங்களே கிளர்ச்சி செய்து போராடுவார்கள்ங்கிறாப்ல. அது இலங்கையில் நடந்துச்சு. ஒரு ஆப்பிள் 1000 ரூபாய்னு தெருவுக்கு வந்துட்டான். ராஜபக்சே வீட்டுக்கு முன்னாடி 5 விலை உயர்ந்த மகிழ் உந்துகள் கார்கள். மக்கள் அவன் வீட்டை, அதிபர் வீட்டை முற்றுகிடும் போது அவன் அந்த காரை எடுத்துக்கிட்டு ஓடலை, காரை தீ வச்சு கொளுத்திட்டான். அப்படின்னா அவனுக்கு வேண்டியது கார் இல்லை, நீரும் சோறும் என்பதை உலகம் உணர மறுத்துருச்சு. பங்களாதேஷில் பொருளாதார நெருக்கடி, வீழ்ச்சி, விலைவாசி உயர்வு சகிக்க முடியல, கலவரம். பங்களாதேஷை உருவாக்கி அதன் தந்தை முஜிபுர் ரஹ்மானின் சிலையை ஒருவன் ஏறி சிலையா நின்ன தலையை 2ஆ வெட்டிட்டான். நாட்டை உருவாக்கின தந்தையே துண்டா விழுந்துட்டான். அந்த நேரத்தில் அந்த புரட்சிக்கு தலைமையேற்க ஒருத்தன் இல்லை. இந்த நிலத்தில் அந்த புரட்சி விரைவில் வரும், தலைமையேற்க உங்க மகன், அப்படியே காத்தே இருப்பேன். இது அற்ப பதர்கள். ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றார், ஜோசப் ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் இல்லை, நீங்க குழப்பிக்கிற கூடாது. சொல்றாரு, என்ன சொல்றாரு, வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றை இருந்ததாக செய்தியில் அடங்குறான். இந்த படை வரலாற்றை தோற்கடிக்கவே முடியலடா, அப்படி ஒரு படை இருந்ததுன்னு. அப்படின்னா இந்த திராவிட படை, சொறி சிறங்கு படையெல்லாம் நமக்கு ஏமாத்துறோம். அது ஒன்றும் கிடையாது. இப்பவும் சொல்றேன், இந்த தேர்தலில் மறுபடியும் இன்னைக்கும் சொல்றேன், என்னுடைய ஆட்டத்தை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நான் எடுத்து வைக்கிற அரசியலில் யாருக்கும் பதில் இருக்காது. ஓ இப்படி சொல்றான்டா இவன் அப்படின்னு நீங்க கவனிப்பீங்க. ஏன்னா முன்னைக்கு ஐயா சொல்ற மாதிரி தவிர்க்க முடியாது அப்படின்னு அவங்களும் கூடுமானவரை தவிர்த்து தான் பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர் நில மீட்புக்கு ஒரு பேரணி நடத்தி பொதுக்கூட்டம் போட்டேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி வந்து இங்கே என்னை பற்றி பேசினா, காலையில் இப்படி சொல்லியிருக்காங்களே, அப்படி சொல்லியிருக்காங்களே, இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சுற்றி என் மேலே அவதூறு பரப்புனா எனக்கு எதிராக வந்தால் தேடி வர்றவன் ஒரு ஊடகம் கூட ஏன் இந்த போராட்டம், எதுக்கு இந்த பேரணின்னு கேட்க வரல. கவனிச்சுக்கணும். நீ துணை முதல்வராக தம்பி உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு அவர் வந்திருக்காரே, உதயநிதி ஸ்டாலின், நீங்கள் அதை பற்றி என்ன ஒருத்தனும் கேட்கல. நீங்கள் புரியுதா? இப்போ யார் சொல்லி இயங்குதுன்னு பாருங்க. மே 18 என் இனம் அழிக்கப்பட்ட நாள், தமிழனின் வாக்கை வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வந்த இந்த கட்சி ஆட்சிகள் அதை சுத்தமாக மறந்துட்டு போகுது. அந்த கூட்டத்தை நடத்துகிறோம், ₹1 காசு கொடுக்காம லட்சக்கணக்கான பிள்ளைகள் வந்து கூடுறாங்க. அந்த மே 18 சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கு, சுவரெழுத்து எழுதப்பட்டிருக்கு, எல்லா பகுதிகள்லையும் இந்த செய்தியாக போய்கிட்டு இருக்கு, வலைவலிகள் எல்லாம். ஒருத்தர் கூட வந்து இந்த கூட்டங்க எதுக்கு எப்படி கேட்கல. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் என்னை தவிர்ப்பான், ஆனால் நான் முன்வைக்கிற அரசியல் அவனால் தவிர்க்கவே முடியாது.
நான் காலத்தின் மகன். கட்சி ஆரம்பிச்சு வரலாற்றின் பிள்ளை. நான் வந்து கட்சி ஆரம்பிச்சு நான் படம் எடுத்து பஞ்சம் பிழைக்க பரமக்குள்ளேருந்து வண்டி ஏறி வந்தவன். காலம் இந்த கடமை எனக்கு கையளிச்சிருச்சு. என்னை தள்ளி விட்டது என் தலைவன். இதை போ அப்படின்னு. நான் அங்கே போய் என்ன செய்யறதுன்னு கேட்டேன். நீங்கள் போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துடும், செய்யுங்கன்னாரு. தெரிய வந்துருச்சு, செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பெரியாரை நீ ரொம்ப பேசிட்டு இருந்திய, திடீர்னு ஏன் எழுத்தானு? அதை ரொம்ப பேசினேன். அப்புறம் தான் ஒரு தெளிவு வருது. முதல் எதிரி நம்ம இனத்தின் வரலாற்று பகைவனை இவர் தாண்டா, அவரை ஒழிச்சிடணும்டான்னு முடிவு எடுத்தான். இப்போ கால் வரைக்கும் தான் அடக்கம் பண்ணியிருக்கேன். இன்னும் முழு உடல் இன்னும் கொஞ்சம் இருக்கு. இப்போ மீதி காலத்தில் வச்சு மொத்தமாக முடிச்சு பாருங்க. நீங்க இந்த எப்படியாவது இந்த கட்சியோட சேர்ந்து திமுக ஆட்சியை வீழ்த்து. இந்த தற்காலிக வீழ்ச்சி இந்த ஆளை மாற்றி விடுறது, ஆட்சியை மாற்றி விடுறது இல்லை, சித்தாந்தத்தையே தரமட்டமாக தகர்த்து மூடணும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கு நான் தனிச்சு நின்று தமிழ் தேசிய தத்துவ கோட்பாடு வென்றதுடான்னு வருவது தான் வரலாற்றில் மாறுது. அதுக்கு தான் இந்த வேலையை நம்ம செய்கிறோம். தமிழ் தேசியம் வந்துருச்சுன்னா கிறிஸ்தவர் இஸ்லாமியர் சிறுபான்மை இல்லை, பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். இந்த கிறிஸ்டின் மிஷினரிக்கெல்லாம் அனுமதி சலுகை இல்லை, உங்கள் உரிமை நடத்துங்க, அவ்வளோதானே. பெத்த பிள்ளைய பட்டினி ஓட்டு ஊர்லாம் அன்னதானம் பண்ணுற கோஷ்டிகள் இதுங்க, புரியுதா? எனக்கு ஓட்டு போட மாட்டான், அது வந்த பண்ணவங்களாம் ஓட்ட போட்டு ஆயே சீமா. ஏன்னா இப்போமே எங்கள் ஊரில் பண்ண சீமாண்ணா இந்த நம்ம ஊரில் கபடி விளையாண்டுட்டு இருந்த பயிலாப்பா ஏன் அந்த காலேஜில் படிச்சுட்டு போது அவனா இன்னும் அப்படி தான். அதுதான் நம்ம முன்னோர்கள் உள்ளூர் மாடு விலை போகாதுன்ட்டான்ல. இவனுக்கு வேற ஊர்ல இருந்து வரணும், இல்லை குறைஞ்சபட்சம் சினிமாவிலையாவது ஒரு 50-100 படம் நடித்து ரசி அப்படியாவது வரணும். அப்போ தான் எதை பேசினாலும் சினிமாவில் வசனமாக பேசுங்கிறான், நேரடியாக பேசாதேங்கிறான். அது மாறணும். அதுக்கு இறைமகன் இயேசுதான் அருள் புரியணும். வேற ஒரு முறை நீங்கள் பேசுகிற போது சாத்தானின் பிள்ளை என்று சொல்லி நீங்கள் பேசினீர்கள். அது என்ன பின்புலத்தில் பேசினீர்கள் என்பதை குறித்து நீங்கள் விளக்கவும் சொன்னீர்கள். ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் உங்களை நேரில் பார்த்து பேசியிருக்கோம், நீங்கள் அதுக்கு விளக்கம்லாம் கொடுத்துருக்குறீங்க. சொல்லி கொடுத்ததே நீங்கள் தான். இல்லை அது நீங்கள் என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரியுது. அதாவது உண்மையிலேயே இஸ்லாம் கிறிஸ்தவம் வந்து அநீதிக்கு எதிராக வந்த ஒரு புரட்சிகர சமயங்கள், ஒரு வழி. இஸ்லாம்ங்கிறது புனிதமான வழி, மார்க்கம்ங்கிறது. கிறிஸ்தவமும் அது மாதிரி தான். உங்களுக்கு தெரியும், இயேசு வந்து எவ்வளோ பெரிய புரட்சியாளருங்கிறது உங்களுக்கு தெரியும், நபிகளும் எப்படின்னு தெரியும். அந்த புரட்சியில் வந்த மார்க்கத்தையும் சமயத்தையும் பின்பற்றுகிற மக்கள் அநீதி, பகத்சிங்க சொல்றான் பாருங்க, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம்ங்கிறான். அதை தகர்க்கிறதாண்டா புரட்சிங்கிறான். நீங்க வெளிப்படையாவே தெரியுது. நீங்க பிஜேபியை சகித்து கொள்ள முடியல, ஏற்க முடியல, எதிர்க்கிறீங்க. சரி, திமுகவை எப்படி ஏத்துக்கிறீங்க, சகித்துக்கிறீங்க? அதனுடைய கணக்கில்லாத ஊழல், அதனுடைய முறைகேடு, சாராயம் விற்கிறத நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் திறக்கிறத கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் ஆதரிக்கிறாங்களா? குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி எடுத்து குடும்பத்தை சீரழிக்கிறதை ஏற்கிறாங்களா? கல்வி மருத்துவத்தை வியாபார பொருளாக்கி நிறுத்தினதை ஏற்கிறார்களா? இல்ல குடிநீர், உலக உயிர்களின் உயிர் தேவை நீரை விற்பனைக்கு கொண்டு வந்துட்ட இந்த ஆட்சி முறைகளை ஏற்கிறாங்களா? அப்ப எல்லா தொட்டதுக்கெல்லாம் லஞ்சம், ஊழல், பணம், இந்த மாதிரி அடக்குமுறை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, அந்த கொலை, இதையெல்லாம் சகித்துக்கிறாங்களா? எப்படி? எல்லாத்தையும் விடுங்க, சரி செஞ்சிடலாம். ஒரு நேர்மையாளன் வந்தா சரி செஞ்சிடலாம், ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கலாம், மரத்தை நட்டு வச்சு வளர்க்கலாம், நீரை தேக்கி வச்சுட்டு செத்து போகலாம், நீர்நிலைகளை பெருக்கலாம், சாலைகளை சரியா போடலாம், தடையற்ற மின்சாரத்தை கொண்டு வரலாம். ஆனால் எவரால் உருவாக்க முடியும் மலையை, மணலை? யாரை கேட்டு அழிவித்தாய்? மழை இல்லாத நிலம் பாலைவனமாகி விடுங்கிற அடிப்படை அறிவு உங்களுக்கு இல்லாத போனது ஏன்? மழை இல்லை என்றால் மழை பொழிவு பெற முடியாது என்பது ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது என்ன? அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். இங்க வகுப்பறையா இருக்கா, வர்த்தகரையா இருக்கா? ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஏன்னா உணவுதான் மருந்து. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்தது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பெறுகிறது.
அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பதே அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இதானே? நீ மலையவே மணலாக்கி நொறுக்கி வைக்கிற. தாயின் மாறை அறுத்து கறி சமைச்சு சாப்பிட எவனாவது விரும்புவானா? அப்ப பூமி தாயின் மலை மார்வை எப்படி காசாக்குன நீ? எந்த ஜபத்துல, எந்த தொழுகையில, எந்த மந்திரத்துல எப்படி நீ உருவாக்குவ? அரையங்கள மலையை வளர்க்க முடியுமா? இறைமகன் இயேசு மலை பிரசங்கம் பண்ணார். முருகன் இருந்த இடம் மலை கொண்டிருக்கும் இடத்தெல்லாம் குடியிருந்தார். ஹீரா மலையில் தான் நபிகள் நாயகம் இறையருள் பெற்றார். அப்ப அந்த மலையை நொறுக்க நீ எப்படி அனுமதிக்கிற? கன்னியாகுமரியில தான் அதிகம் எல்லாம் என் கணக்கில்லா ஆயர்கள் இதெல்லாம் இருக்கிறீங்க, எல்லா அறுத்து குருமார்கள்லாம் இருக்கிறீங்க. என் தாயின் மாற அறுத்து கொண்டு போறான். ஒரு கேள்விதானே, ஒரே கேள்விதானே. மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் எங்கே? கேரளா. விழிங்கம் துறைமுகம் இருக்கு அவனுக்கு. கேரளாவில் கட்டுமானங்கள், தனியார் அரசு கட்டுமானங்கள் யாருக்கு? அவனுக்கு. கேரளாவில் மலை இருக்கும்போது அவன் மலையை நொறுக்கி எம்சாண்டு, ஆறு இருக்கும்போது ஆத்து மணலை அள்ளி அவன் ஏன் விற்கல? அவன் ஏன் பயன்படுத்தல? அவன் ஏன் மலையை நொறுக்கி எம்சாண்டாக்கல, மலை மணலாக்கல? அவன் அடுத்த மாநிலத்தில் வந்து கன்னியாகுமரியில் என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி கல்லை கற்களையும் மணலையும் கொண்டு போக தேவை என்ன? அவன் மலையை பாதுகாப்பாக வைத்து என் மலையை அறுக்க காரணம் என்ன? என் மலையை அறுக்க இவர்கள் எப்படி அனுமதி கொடுத்தார்கள்? ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பன், எனக்கு 50 ஆண்டுகளா மத்தவனே அப்பன். இவனுக்கு நிலமும் அல்ல, இவன் மலையும் அல்ல, இவனை பற்றி கவலையும் இல்லை. அங்க ஒரு அமைச்சர் இருக்கிறார், மனோ தங்கராஜ். அவர் சொல்றார், இந்த கற்களை மணலை அள்ளிக்கொண்டு போகும்போது நிறைய விபத்துகள் உருவாகிறது, அதனால் சாலையை கொஞ்சம் அகலப்படுத்தி போட்டு தர வேண்டும் என்கிறார். இந்த கத்தியை வச்சு குத்துறதுக்கு 10 குத்து குத்த வேண்டி இருக்கு, வேற கொல்றதுக்கு பெரிய கத்தியா கொடுத்துட்டீங்கன்னா ஒரே குத்தா குத்திடுவோம்ன்றாப்ல. எப்படி இருக்கு பாருங்க. அப்ப இது எது? நீங்க எதை விட்டு விட்டு போக போறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பூமி உங்களுடையதா, உங்க சந்ததியினுடையதா? இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானதா, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமையா? யாருமே பேசாம போனா எப்படி? அப்ப ஐயோ நாள் அப்பா நாள் எப்படி வரும்? இந்த நாடை குப்பை மேடா. பூமி எல்லாத்தையும் தந்த பூமி தாய்க்கு நீங்க தந்தது என்ன? குப்பையை முகத்துல கொட்டினீங்க, நச்சு குண்டுகளை தலையிலையும் மார்பிலையும் கொட்டினீங்க. வேற என்ன பண்ணீங்க? எல்லாத்துக்கும் மாற்று இருக்குல்ல. மீத்தேன் உங்களுக்கு என்ன? ஹைட்ரோ கார்பன் வேணும், எரிகாற்று வேணும், பயோகேஸ் வேணும், அவ்வளவுதானே. உங்களுக்கு காற்று வேணும். மக்கிய இலைதரை கழிவு, ஆடு மாட்டு சாணி, மனித கழிவுல எவ்வளவு வேணும்னாலும் பயோகேஸ் எடுத்துக்கிற முடியும்னு இயற்கை இருக்கும்போது எதுக்கு பூமி தாய் நீரை கொலையா இருத்த? எதுக்கு இதயத்தை நோண்டுன? சூரியனுக்கு எந்த கேடு இல்லாமல் காற்றாலைகளையும் சூரிய ஒளியையும் கடல் அலைகளையும் மின்சாரம் தயாரித்துக்க முடியும் போது எதுக்கு நிலக்கரின்னு அணு உலையை தோன்ற, நிலக்கரி தோன்ற? எதுக்கு அணு உலை? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சார உற்பத்திக்க, இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? பதில் யார் வச்சிருக்க? கேரளாவுக்கு அந்த அணு உலை ஏன் நிலத்துக்கு வந்தது? கேரளா அதை வைக்க தன் நிலத்தில் ஏன் மறுத்தது? மறுத்தவன் யார்? இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். இங்க வைன்னு சொன்னவன் யார்? இதே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். அப்ப எப்படி இந்த அரசியலை புரிந்து கொள்வீங்க? அப்ப திராவிட கட்சிகள் யாருக்கு நிக்குது? கச்சத்தீவு பறி போனது எடுத்துட்டு போனது யாரு? இந்திரா காந்தி, காங்கிரஸ். எடுத்துட்டு போகும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தது யாரு? ஐயா கருணாநிதி. அப்புறம் கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் தூரம் அதிகம். இந்த அடிப்படை தெரியாது? காவிரியில நதிநீர் தரமாட்டான், முல்லை பெரியாற்றில் நதிநீர் தரமாட்டான். ஆனா என்னுடைய பழுப்பு நிலக்கரி எல்லாம் இருக்கும், என்னுடைய மீத்தேன் எல்லாம் இருக்கும், அணு உலையில் தயாரிக்கப்படுற மின்சாரம் எல்லாம் இருக்கும். என்னுடைய வளங்கள் பொதுமை, அவரவர் வளங்கள் அவரவருக்கே. ஆனா நாங்க இந்தியனா இருந்துடணும், நீங்க கன்னடரா, மலையாளியா, தெலுங்கரா, பீகாரியா, குஜராத்தியா இருந்துருவீங்க. நாங்க தமிழர்கள்னா பாசிசம், நாங்க தமிழ் தேசம் பேசுறது பாசிசம். என் டி ராமராவ் தெலுங்கு தேசம்னு கட்சி வைக்கும் போது என்னத்தை கிழிச்சிங்க? எதுக்குடா நீங்க அவனோட எல்லாருமே கூட்டணி வச்சிங்க? தெலுங்கு தேசம் கட்சியோட இப்ப பிஜேபி கூட்டணி வச்சிருக்குல்ல. அப்ப நான் பேசுற தமிழ் தேசம் பாசிசம், செப்பரேட்டிசம்னா, தேச துரோகம்னா, அப்ப தெலுங்கு தேசம்னே கட்சி பேர் இருக்கு, அதோட என் கூட்டணி வைக்கிற? ஏன் வைக்கிற? சாபவன் தமிழன்னா சைத்துக்கலாம், என் ரத்தம் அவனுக்கு சுவைக்கும், என் மரணம் அவனுக்கு இனிக்கும், எங்கள் ஒப்பாரியும் ஓலாவும் அவனுக்கு இசை போல ரசிக்கும் ருசிக்கும்.
எதுக்கு எனக்காக நின்றுருக்கான்? எதுக்கு நின்றுருக்கான்? இந்த திராவிடன் அவன் என் உரிமையெல்லாம் பறிச்சுட்டு போவான், இவன் என் உரிமையெல்லாம் பறி கொடுத்துட்டு என்னை பசப்பி அப்படி ஏமாத்துவான். ஒன்னா பிச்சை போடுவான். எனக்கு உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனம் சோறு வடிச்ச தண்ணி 6 ஓடிச்சுங்கிறான். விருந்தோம்பல்ல உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள் நாங்கள். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டுன்னு குரல் இருக்கு. எனக்கு வேதம் என்னுடைய தமிழ் மறை போதிக்குது. எவ்வளவு பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை இலவச அரிசிக்கு கையெண்ட வச்சவங்க இவங்க. என்ன வளர்ச்சி இருக்குது சொல்லுங்க? என்ன முன்னேற்றத்தை கண்டுட்டீங்க சொல்லுங்க? ஒரே ஒரு பண்டிகை தான் அவனுக்கு இருக்கு, தேசிய பண்டிகை பொங்கலுக்கு. அதுக்கு 1/2 கிலோ அரிசி, ஒரு சர்க்கரை, ஒரு முளை கரும்பு. இது கூட பண்ண முடியல, இது கூட ஈட்டிக்கிற முடியல அந்த மக்களால. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா குடிக்க வச்சு கொண்டு விட்டு நீ சாராயத்தை வித்துட்டு ஒரு நாடு சட்டம் ஒழுங்க பேசுது. இது என்னன்னு பேச முடியும் சொல்லுங்க? நீங்க உலகத்தில் எங்கேயாவது கல்ல மதுன்னு சொல்லி பார்த்திருக்கீங்களா? எந்த மாநிலத்தில் கல் இல்லை? எந்த மாநிலத்தில் இல்லை? புதுச்சேரியில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. இந்த மாநிலத்தில் மட்டும் கல் ஏன் மதுவாச்சு? அந்த கேள்வியை நமக்கு வரல. கல் உணவின் ஒரு பகுதி, அது ஒரு மூலிகை சார், எந்த கலப்படம் இல்லாமல் இருக்கிற ஒரு மூலிகை சார். நீங்கள் எல்லா நாட்டுக்கும் ஒரு தேசிய மதுபானம் இருக்குது. ஒயின் இருக்குது, ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஓட்கா இருக்குது. அது மாதிரி தமிழ் தேசிய இனத்திற்கென்று இந்த மது, இந்த பனம்பால், தென்னம்பால், இது மூலிகை சார் நம்ம சொல்கிறோம். அந்த கல்லை நீ மது என்று ஏன் அறிவிச்ச? கல் உணவின் ஒரு பகுதின்னு இந்திய அரசியலமைப்பே சொல்லுது, அரசியல் சாசனமே சொல்லுது. அப்போ ஏன் அப்படி அவ்வையும் அதிகமானும் கல் உண்டு பேசி கொண்டிருந்தார்கள்னு சங்க இலக்கியம் இருக்குது. இப்போ எங்களுடைய வாழ்வியல் மரபிலே அது வந்திருக்குது. அதை எப்படி நீ மதுவாக்குன? ஏன் மதுவாச்சு? ஏன்னா இந்தியாவை ஆண்ட எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலைகள் இல்லை. இவங்க 2 பேருக்கும் பெரிய பெரிய ஆலைகள் இருக்கிறதுனால கள்ளுக்கடையை திறந்து விட்டா அவன் 2 செம்பு 3 லிட்டர் 2 லிட்டர் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். இந்த வியாபாரம் படுத்துக்கிறோம், இந்த வியாபாரம் தோற்று போயிடும், வருவாய் குறைஞ்சி போயிடும்ட்டு கள்ள மதுன்னு தடை பண்ணிட்டு பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் எல்லாம் கோயில் தீர்த்தம் போல புனித நீர் போல திறந்து வச்சுக்கிட்டு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு வர்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே, ஏன்னு ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லாமல் சேலம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் எல்லாம் குடிக்க வருகிறவர்களின் எண்ணிக்கை குறையுதே, அது ஏன்னு ஆய்வு செய்யுங்கன்னு மாவட்ட ஆட்சியர் டாஸ்மார்க் விற்பனை மேலாளர்களை கூட்டம் போடுறாருன்னா இந்த நாட்டை எங்கே கொண்டு போயிட்டு இருக்கான் திராவிடன்? தெருவுக்கு 2 படிப்பங்க இருக்க வேண்டிய இடத்துல தெருவுக்கு 2 குடிப்பங்க இருக்கு. பள்ளிக்கூடம் கட்டிட்டு வீட்டுக்கு போகிறான், பிள்ளையை தட்டு வச்சு சாப்பிட்டுருக்கு, மேலே கூரை இருந்து டக்குன்னு சோத்து தட்டில் விழுது, தலையில் விழுந்தால் செத்து போயிருக்கும். இவங்களை வச்சுக்கிட்டு இந்த அநீதியை எதிர்க்காம அக்கிரமத்தை எல்லாத்தையும் சகித்து என்ன இருந்தாலும் திமுக கல்லூரிகளில் ஜெப வழிபாட்டில் ஆயர்கள், அருள் தந்தைகள் எல்லாம் நம்ம திமுகவுக்கு போகணும், திமுக அதுவல்ல உங்கள் வேலை. சரின்னு நீங்கள் அரசியலை கற்பீங்க, எது சரிதோ எது உங்களுக்கு மனச்சான்றுக்கு சரின்னு படுதோ அதுக்கு வாக்களிக்குன்னு தான் சொல்லணும். இவருக்கு போடுங்க அப்படின்னா எப்படி? அதோட சொல்லுங்க. நாம் தமிழருக்கு போடாதேன்னு சொல்ல நீங்க யார்? உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுக்கறது? ஏன் எனக்கு போடக்கூடாது? காரணம் 10 ஆண்டு நாட்டை கொடுத்தா நாசம் பண்ணிவிட்டாப்ல, ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சிட்டாப்ல, வளங்களையெல்லாம் கொள்ளையடிச்சு கொளுத்துட்டாப்ல. அப்படி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லு. கொலை நடந்தது கண்டுக்கல, சாதி கொலை நடந்தது கண்டுக்கல, கணக்கில்லாத வன்புணர்வு கொலைகள் அப்படி ஏதாவது இருக்கா? இதெல்லாம் தடுக்க போராடுற மகனுக்கு உதவாம நீ அவன் செஞ்சுக்கிட்டு அநியாயம் செஞ்சு இல்லை அவங்களுக்கு தான் போடு. அந்த திமிரில் தான் ஆட்டான். வாக்குக்கு காசு கொடுக்கிறதை உண்மையிலே இறையச்சத்தோடு இறைமகன் இயேசுவை வணங்குகிற நீங்கள், ஜெபிக்கிற நீங்கள், வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கிற அந்த வாங்குகிற முறையை ஏற்கிறீர்களா? இது நேர்மையான ஆட்சியை உருவாக்குமா? இந்த நாட்டில் ஆகப்பெரும் இறைப்பணியே நல்ல அரசியலை உருவாக்குவதும் நல்ல ஆட்சியை அமைய செய்வதும் தான். அதை செய்கிறத விட என்ன ஆகச்சிறந்த இறைப்பணி இருக்க முடியும்? என்ன இருக்க முடியும் சொல்லு. படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க, சேவை. வயது முதிர்ந்தவர்களை கைவிட்டு விட்டார்கள் பெற்றவர்கள் பிள்ளைகள், பாதுகாக்கிறீங்க, சேவை. மரக்கண்டுகளை நடுகிற சில தொண்டு நிறுவனங்கள் செய்து அது சேவை தான். ஆனால் நல்ல அரசியலையும் நல்ல ஆட்சியும் அமைய விட்டால், உருவாக்கி விட்டால் இதெல்லாம் அரசே செய்யுமே. இப்போ அதை விட்டுட்டு
இங்கே கல்லூரிக்கு பேச போனால் தயவு செய்து அரசியல் பேசாது. அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை. அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வியே உலகத்தில் இல்லை. உலகத்தில் அரிஸ்டாட்டிலை விட பிளாட்டோவோட அறிஞன் உண்டா? மன்னர் பிலிப்ஸ் தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் மக்களுக்கு தாரை வார்த்து கொடுக்குறான். எனக்கு இந்த சொத்துக்கள் தேவையில்லை, என் மக்களை எடுத்துக்கிறீங்க. மக்கள் கேட்குறாங்க, என்ன எதற்காக மன்னரை எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்குறீங்க? என் மகன் அலெக்சாண்டருக்கு என்னுடைய ஆசான் அரிஸ்டாட்டில் பாடம் நடத்துறேன்னு சொல்லிட்டான். அவன் கற்றுக் கொடுக்குறேன்ட்டான். அவன் ஆசிரியராக இருந்து என் மகனுக்கு படிப்பிக்கிறேன்னு சொல்லிட்டான். அதை விட செல்வம் எனக்கு சிறந்தது ஒன்று இல்லை, நீங்கள் எடுத்துக்கிறீங்க, என் மகனை அரிஸ்டாட்டில் உருவாக்கிடுவான்ட்டான். அந்த அரிஸ்டாட்டில் சொல்கிறான், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதுங்கிறான். அதை கற்பிச்சிருக்கா? அப்புறம் அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் எவனை அறிவிருக்கிறியவன் ஆட்சிங்கிற வாழ நேரிடுங்கிறான் பிளாட்டோ. இதை கற்பிச்சமா? அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாதுங்கிறார் காந்தி. காந்தின்னு மூச்சு வாந்தி எடுத்து விடுவானே ஒழிய அதை பேசுறானா? இல்லை. நான் கூட சொன்னேன் ஈரோட்டில், பெரியார் எங்கடா வெல்றாரு? பெரியாருக்கு எதிரா ஓட்டு, காந்திக்கு தாண்டா ஓட்டு. நீ கொடுக்குற 500 1000 காந்தி தான் சிரிச்சுட்டு போறாப்ல. பெரியாருக்கு எங்க ஓட்டு? பெரியார் சீமானுக்கு எதிராக பேசி 250, நான் 2600 500 20500 600 நான். நீ ஓட்டு காசு கொடுத்த, கள்ள ஓட்டு போட்ட. கள்ள ஓட்டு போடுவதை தடுக்காத தேர்தல் ஆணையம், ஓட்டுக்கு காசு கொடுக்கறதை தடுக்காத தேர்தல் ஆணையம், என் ஓட்டை மட்டும் நேர்மையாக எண்ணும்னு நான் நம்பணும்னா எப்படி? நீ நேர்மையாக எண்ணிருந்தனா தெரியும் யார் எவ்வளவுன்னு. மனச்சான்று படி இருங்க, இறையச்சத்தோடு இருங்க, இறைமகன் இயேசுவின் போதனையோடு இருங்க. தினம் பைபிளோடு ஜெபிக்க போறீங்க, பைபிள் இருக்கு, படிங்க. படிச்சுட்டு அதன்படி நடங்க. கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக. பைபிளை படிங்க. படிச்சுட்டு இறைமகன் சொல்கிற வழியில் நடங்க. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை, நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க. எங்கள் தாத்தா காமராஜ் சொன்னதே நான் சொல்கிறேன், நல்லதை பார்த்து போடுங்க. மறுபடியும் திமுக போடுங்க, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டு போங்க, அவ்வளோதான். வேற என்ன? நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தா சேகுவாராட்ட போயிட்டு இந்த அரசியல் பேசுகிறத அவங்க அப்பா விரும்பலை. அப்போ ஒருத்தன் கேட்குறான், இந்த அரசியல் பேசுகிற நண்பர்களோட நீ சேராத அப்படின்னு யார் சொல்கிறா? சேகுவாரோட அப்பா. அவன், நீங்கள் அரசியல் பேசுகிற நண்பர்களோட சேர்ந்துருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இப்போ நீங்கள்லாம் சரியாக இருந்திருந்தா உங்கள் பிள்ளையை இவ்வளோ நேரம் பேச வேண்டியதில்லை. நான் பாட்டுக்கு என் பொழப்பு பார்த்து நல்லா படம் எடுத்தோமா, சம்பாரிச்சோமா, சாப்பிட்டோமான்னு போகணும். தூங்க நேரம் இருக்க, படிக்க நேரம் இருக்க, உடற்பயிற்சிக்கு நேரம் இருக்காது. எந்த நேரம் எங்கே போகிறோம் எங்கே வாரோம். இந்தியாவில் ஒரு தலைவன் மேலே, ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற ஒருத்தன் மேலே அதிகப்படியாக வழக்கு யார் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன்? 300 கிட்ட இருக்கு. அப்போ இது நான் என்ன கொள்ளையடிச்சேனா, இல்லை கொலை செஞ்சேனா, இல்லை நிலத்தை அபகரிச்சேனா? ஒன்றும் இல்லை, மக்களுக்காக பேசினேன் போகிறான்னு, இவ்வளோதான். இது நீங்கள் தீமையை ஒழிங்க, இன்னொரு தீமையை வச்சு இல்லை. அதனால தயவு செய்து இந்த என்னை கேட்டால் நீங்கள் ஓட்டு போடாமலே கூட சும்மா இருந்துருங்க. என்ன நான் சொல்கிறது, ஒரு அநீதிக்கு வலிமையை கொடுத்து விட்டுறீங்க. அது நபிகளே சொல்கிறாரு, அச்சமில்லாமல் அநீதியை துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறார், புனித போராளிங்கிறார். அதே தான் இறைமகனும் சொல்கிறார், இயேசுவும் சொல்கிறார். நீங்கள் அச்சமில்லாமல் நீங்கள் போராட வாங்கன்னு சொல்லலை, போராடுற பிள்ளைகளுக்காவது துணையாக இருங்கன்னு தான் சொல்கிறோம். வேற ஏதாவது கேள்வி? இறுதி ஆயிடுச்சா? இயேசு கிறிஸ்து உங்கள் பார்வையும். அதாவது ஒரு பேரன்பின் பெருவடிவம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், தியாகம், அதான் அதிலே வந்துடுது. அன்பில் தான் அது எல்லாமே பிறந்துடுது. நம்மளுடைய மூதாதை இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விடுங்கிற மாதிரி உலகத்தில் ஒரே கோட்பாடு, தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக அப்படிங்கிறது. அந்த கோட்பாட்டில்
அதுதான் ஆகச்சிறந்த ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது உங்களுக்கு தெரியும், கருணை தான் அதன் வாசல், அன்பு தான் அதனுடைய அன்பு தான் அதன் கருணை தான் அந்த வரவேற்பு அறை. அதில் அந்த மாதிரி தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமேன்கிற அந்த கோட்பாட்டுக்களை தான் எல்லாமே வருது. அப்போ அதில் அதுக்குள்ளே வந்துடுதில்ல, மன்னித்தல், அன்பு, பரிவு, இரக்கம், கருணை எல்லாமே வந்துடுது. அதில் அப்பத்தை பிட்டு அனைவருக்கும் கொடுத்து அவருக்கு போதித்ததாவதுன்னா பகுத்துண்டு அந்த பல்லுயிர் ஓம்புதல், அப்புறம் நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் மீது காட்டிய கருணை, அது எல்லாமே ஒரு வடிவமாக வாழ்ந்து காட்டிய மகள், ஒரு பெண்மகள் நமக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போஸ்தலர்கள், புனிதர்கள் அதெல்லாம் நம்ம படித்தது தான். ஆனால் நம்ம பார்த்த ஒரு மகள் இருக்கா, அன்னை தெரேசா. அவள் அதை விட நமக்கு ஒன்றும் சான்று ஒன்றும் தேவையில்லை. கல்கத்தா கடைவீதிகளில் போய் கையேந்தி கேட்குற போது அவர் கன்னியாஸ்திரி உடையை அணிஞ்சிருந்ததுனால காரி ஒருவர் துப்பிடுறாப்புல. அந்த எச்சில் அப்படியே கையில் மூடிக்கிட்டு, நீங்கள் இப்போது தந்தது எனக்கு போதும், ஆனால் அங்கு நிறைய பேர் பசியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்ட உடனே அவன் வெக்கி தலை குனிஞ்சிடறான். அதை தான் அவர் சிறுவங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். அதை தான் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேன்னு பாரதி பாடினது அதிலிருந்து தான். அதுதான் நமது பாட்டனார் வள்ளுவ பெருமகனார் இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நானன்னு சொன்னதும் அதுதான். இறைமகன் இயேசு என்றால் அநீதிக்கு எதிரான ஒரு தூய புரட்சி, அப்படிதான் நான் பார்க்குறேன். தூய புரட்சி அது எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கணும். நீங்களே பார்க்குறீங்க, அவ்வளவு அன்பு கொண்டவர் தேவாலயத்தில் வாசலில் வியாபாரம் பார்த்தோன்னே சவுக்கு வச்சு அடித்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அது தவறுன்னா அதை தட்டி கேட்கணுங்கிறத நம்ம அதில் கற்றுக்கிறோம். அதிலிருந்து தான் நான் பாடம் பெறுகிறேன். தவறு அது நீங்கள் செஞ்சாலும் யார் செஞ்சாலும் அது தட்டி கேட்குறேன். அதே தான் நமது பாட்டன் நக்கீரனும் வந்திருக்கவன் இறைவன் சிவன் என்றும் தெரிந்து நீ நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்றான். அந்த பரம்பரையில் வந்த நாம் அநீதிக்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது. இறைமகன் இயேசு என்றாலே அநீதிக்கு எதிரான புரட்சியாளர், புனிதர் என்று தான் நம்ம பார்க்கணும். அந்த புனிதரின் வழியில் பயணிக்கிற நாம் இந்த பூமியில் எந்த வடிவத்திலும் அநீதியை ஏற்க முடியாது. உங்களுக்கு தெரியும், புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடிய புரட்சி பாவலனின் பேரனும் பேத்திகளும் கெட்ட போரை செய்து வேரோடு சாய்க்கப்பட்ட இனத்தின் மக்கள். நாம் தமிழர்கள்ங்கிற இனத்தின் மக்கள் உலகப் போரை எதிர்கொண்ட 21ஆம் நூற்றாண்டில் உலகப் போரை எதிர்கொண்ட ஒரு இனத்தின் மக்கள். அதில் நினைவில் வைத்துக்கொண்டு தீமையை சகிக்காது உண்மைக்கும் நேர்மைக்கும் நன்மைக்குமாக நாம் நிற்கணும். அப்படி நிற்கிற பெருமக்கள், அதற்காக அரசியல் களத்தில் நிற்கிற நீங்கள் இறைப்பணியில் நிற்கிறீர்கள், நாங்கள் இந்த அரசியல் பணியில் மக்கள் களத்தில் நிற்கிறோம். அதற்கு நீங்கள் இயன்றவரை துணை நிற்கணுங்கிறத என்னுடைய அன்பான வேண்டுகோள், விருப்பம். வேறு ஏதாவது கேள்விகள் சுருக்கமாக நீங்கள் கேட்பதாக இருந்தால் இப்பொழுது சொல்லலாம். நீங்கள் கொடுத்த கேள்விகளை எல்லாவற்றையும் நான் பொதுமைப்படுத்தி கேட்டிருக்கிறேன். கிறிஸ்தவம் சாராத சில கேள்விகள் வந்திருக்கிறது, அதை நான் தவிர்த்து இருக்கிறேன். வேறு ஏதாவது நீங்கள் குறிப்பாக அண்ணனிடம் கேட்க வேண்டும் என்றால் கேட்கலாம். ஐயா, இந்த கேள்விக்கும் இந்த கூட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை. உட்காருங்க. அது அரசியல் இல்லை, அது தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்கலை. அது அவர் தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது. தத்துவம் இல்லாமல் தான் வெல்ல முடியாதே ஒழிய தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு ஒன்றும் இல்லைங்க. தனிச்சு நின்று அரவிந்த் கெஜ்ரிவால் வெல்ல முடியும். தனிச்சு நின்று 37 இடம் அம்மையார் ஜெயலலிதா
நாடாளுமன்றத்துக்கு வெல்ல முடியும் 2014னா நம்மளால் வெல்ல முடியாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? அப்படி ஒரு கோட்பாட்டை நீங்கள் இவங்க அப்படியே சொல்லி சொல்லி உங்கள் மனநிலைக்குள்ளே அதை தள்ளிட்டாங்க. தனிச்சு நின்று வெல்ல முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இறைமகன் இயேசு சாட்சியாக சொல்கிறேன், தனிச்சு நின்று இந்த மகன் வெல்லுவேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்தே இருக்கீங்க. தனிச்சு நிற்கணும். நான் தனிச்சு நிற்கிறேன்னு யார் சொன்னது? தனிச்சு நிற்கிறேன். பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான தமிழ் மக்களோடு சேர்ந்து நிற்கிறேன். 36 லட்சம் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி நாங்கள் உன்னோடு இருக்கிறோம்னு கேட்டிருக்காங்க. ஒரு சித்தாந்தத்தோடு சினிமா வந்து சேருவது சரி. ஒரு சினிமாவோடு உயர்ந்த சித்தாந்தம் போய் சரணடைவது சரியாக வராது. பிரபாகரன் என்ற ஒரு பெருந்தலைவனை தலைவனை ஏற்றிருக்க அவன் மகன் போய் இன்னொருத்தரோட போய் நிற்கிறது சரியாக வராது. வேணா எங்களை ஏற்றிட்டு எங்களோட வாங்க வரணும். அவர் முதல்ல பெரியாரை கீழே விட்டு வரணும். நீங்கள் பெரியார் கொள்கை வழிகாட்டினா பெரியாரின் எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்டால் எனக்கு விளக்கம் சொல்லணும். எந்த கொள்கை? சாதிய ஒழிப்பு. ஒழிஞ்சிருச்சா சாதி? சாதி ஒழிப்புக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பெண்ணிய உரிமை. எது பெண்ணிய உரிமை? நான் இருக்கும்போது என் மனைவிக்கு வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டு இச்சை வந்தால் அந்த ஆண்மகனோட போய் உறவு வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது என்று 1977 சேலம் மாநாட்டில் 3வது தீர்மானமாக போட்டிருக்காப்புல. இதான் நீங்கள் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையை. உனக்கு அந்த ஆண்மகனோட வாழ விருப்பம் இல்லைன்னா சட்டப்படி போய் மனமுறிவை பெற்று பிடித்த ஆண்மகனோடு போய் இணைந்து வாழுன்னு சொல்கிறது வேணால் சீர்திருத்தம் மாறுதல்னு சொல்லலாம். புருஷன் இருக்கும்போதே உனக்கு விருப்பப்பட்ட ஆம்பளையோட போய்க்க அதை சமூகம் குற்றமாக கருதக்கூடாதுன்னு பரிந்துரைக்கிறத ஏற்குதா அந்த சமூகம்? முதல்ல என் மொழியை சனியன்னு சொல்ல நீ யாரு? தமிழை சனியன்னு சொன்னவன் தான் எனக்கு சனியன், அவனை ஒழிப்பேன். அப்படிதானே நீங்கள் வரணும். ஒரு தமிழ் மகனாக தானே வரணும். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான் புரட்சி பவன். அதில் எனக்கு பெரியார் என்ன சிறியார் என்ன எவர் வந்தாலும் எதிரி தான். அதில் போய் அதெல்லாம் ஏற்க முடியாது. எனக்கு யார் துணையும் தேவையில்லை. உலக நாடுகள் 20 நாடுகள் படையெடுத்து வரும்போது என் தலைவன் எந்த நாட்டு படையும் துணைக்கு அழைக்கலை. புரியுதா உங்களுக்கு? கூட்டத்தில் நிற்கிறதுக்கு எவனுக்கும் வீரமும் துணிவும் தேவையில்லை. தனிச்சு நிற்கத்தான் துணிவும் வீரமும் தேவைப்படுது. நாங்கள் வீரர்கள் துணிஞ்சு நிற்கிறோம். நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன், நேசிக்கிறேன், நிற்கிறேன். 36 லட்சம் நாளைக்கு 1,20,00,000 மாறாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? 4.5 லட்சத்திலிருந்து 36 லட்சத்துக்கு வந்தவன் இந்த 36 லட்சத்தை 76 லட்சம் 66 லட்சமாக உயர்த்த முடியாதா என்ன? இந்தியாவை யார் ஆள்றது? அது மோடியா ராகுலா? அதிலேயே என்ன தேர்ந்த மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்றதுன்னு தன் மகனை இந்த வாட்டி நிராகரிக்க மாட்டான். பார்க்கத்தானே போறீங்க. நீங்க இந்த கேள்வியை கேட்டது தப்பு அப்படின்னு ஒரு நாள் உணர்வீங்க. அடுத்து எத்தனை வருது உங்களுக்குன்னு? கிறிஸ்தவர்களுக்குன்னு தனியாக ஒன்று பண்ணணுமா என்ன? அப்படி கிடையாது. கிறிஸ்தவர்கள் இல்லை, நான் உங்ககிட்ட கேட்க கிறிஸ்தவர்களுக்கு என்று என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. அதை சொல்லுங்க, செஞ்சிடும். ஒன்று சொல்லுங்க. சரி, பைபிள் எரிக்கப்படுது, இடிக்கப்படுது, யாரோட ஆட்சியில்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்க அது இப்ப நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்லணும்னா உட்காருங்க சார். கிறிஸ்தவ மக்களுக்கு இடையூறு வரும்போது எந்த இடத்தில் அந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி நிக்கல? எந்த இடத்தில் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கல? இருங்க, புனித வெள்ளிக்கு நீ விடுமுறை விடுங்கிறத என்னையை தவிர எவனுமே பேசல. எல்லாத்திற்கும் நாங்கள் மக்களோடு நிற்கிறோம். எங்களுக்கு அதில் இஸ்லாம் கிறிஸ்தவம் இந்துன்னு மதம் பிரித்து பார்க்கறது இல்லை. மொத்தமாகவே நாடு மக்களின் நலன் பார்த்து தான் நாங்கள் இயங்குகிறோம். அதில் கிறிஸ்தவ மக்களுக்கு நீங்கள் எனக்கு வாக்கே செலுத்தாமல் அதிகாரமற்ற எளிய மகனாக வச்சுக்கிட்டு
நீ வந்தால் என்ன செய்வாய் என்று கேட்குறீங்க. ஆனால் வந்து ஒன்றுமே நீங்கள் சொல்கிற பைபிளை எரிக்கிறான், கோயிலை இடிக்கிறான், அந்த இடிக்க அனுமதித்தவன், பைபிளை எரிக்க அனுமதித்தவனுக்கு திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்துட்டு நீ வந்தால் என்ன செய்வீங்கிறீங்க. இது போன்ற எந்த செயலும் வராமல் நான் தடுப்பேன். இந்த மக்களை வேற அரணா நின்று பாதுகாப்பேன். எப்படி கொடுக்க முடியும்? நீங்க வாய்ப்பு கொடுத்தாதானே செய்ய முடியும். அதான் அதை சொல்லிட்டேன். அவர் என்ன சொல்றாரு? இல்லை இல்லை, நீங்க இல்லை, நான் சொல்றேன், இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு ஏற்பட்ட எல்லா இடையூறுகளிலும் அந்த மக்களோடு போய் அவர்களுக்கு பாதுகாப்பாக நான் நின்றுருக்கேன். மதுரையில் இதே மாதிரி வழிபாட்டு தலத்தை ஒரு மாடியில் வச்சு பைபிளையும் எரிச்சப்போ அங்கே போய் நின்று போராடி இருக்கேன். எல்லா தலங்கள்லையும் அந்த மக்களாக நின்று போராடி இருக்கோம். அதுக்கு சான்று, காணொலி, ஆவணம். நாங்கள் போராடுறது ஊடகங்கள் வாயிலாக தான் உங்களுக்கு வந்து சேர்க்கணும். அது பெரிய ஊடகங்கள் செய்கிறதில்ல. வலையொலிகள் இருக்கிறது தான் காட்டுது. அதை நீங்கள் அதிகமாக தேடி பார்க்கறதில்ல. ஆனால் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய எண்களை கொடுங்க. நாங்கள் எந்தெந்த இடங்களெல்லாம் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இன்னல் வந்தபோது போராடி இருக்கோங்கிறத எடுத்து அனுப்புகிறோம். பாருங்கள், நீங்கள் எந்த இடையூறாக இருந்தாலும் நாங்கள் களத்தில் மக்களுக்கு அந்த இடையூறை தடுத்து போராடுவோம், காத்து போராடுவோம். அதுக்கு அந்த உறுதியை தர முடியும். அவ்வளோதான் தர முடியும். நீங்கள் அதுக்கு என்னென்ன செய்வீங்க அப்படின்னா, வேணா நீங்கள் பெரிதும் நேசிக்கிற, நீங்கள் போற்றுகிற இறைமகன் இயேசு மேலே உறுதிட்டு சொல்கிறேன். நாங்கள் பேராரனா நின்று இந்த மக்களுக்கு நிற்போம். இவர்களைப் போல வாக்கை பெற்றுட்டு அந்த மக்களை வக்கற்றவர்களாக நிறுத்த மாட்டோம். போதுமா? சரி, நன்றி 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 நன்றி. சரியான வார்த்தை. குறிப்பாக நம்ம நாகர்கோயிலில் கொஞ்சம் கவனிக்க. நாகர்கோயிலில் அண்ணன் சேவியர் அவருடைய கொலை, அந்த கொலையில் நீங்கள் இந்த ஏன் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னீங்க, கேட்டீங்க. ஆமாம். அதாவது அநீதியை எதிர்த்து போராட வேண்டிய மக்கள், அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டிய மக்கள், அநீதின்னு தெரிஞ்சும் தொடர்ச்சியாக ஒரு முறை சகிக்கலாம், இருமுறை சகிக்கலாம். ஆனால் தொடர்ந்து 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 அந்த தீமையை செய்கிறவனுக்கே துணை நிற்பது எப்படி ஏற்பது? இப்போ மதுவை விற்பது, ஒரு சாத்தானின் செயல்களை எல்லாம் பட்டியலிடுங்க. இல்லை, நான் சொல்றேன் தந்தையா, நான் ஒரு குடிமகனா கேட்கிறேன். சாத்தானின் செயல்கள், இது பேய் பிசாசு தீமையின் செயல்கள்னு ஒன்று சொல்லுங்க. மது விற்பது, கொலை செய்வது, ஊழல் லஞ்சம் பெறுவது, விபச்சாரம் செய்வது, அடுத்தவர் நிலத்தை அபகரிப்பது, வாக்குக்கு பணம், இதில் போய் சொல்லுவது, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்கிறது இந்த திமுக ஆட்சி, இந்த அதிமுக ஆட்சியா இல்லையா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இது சாத்தானின் வேலையா இல்லையா? அப்ப இறைவனை வழிபடுகிற இறை மக்கள் சாத்தானின் செயலுக்கு துணை நிற்பது, நீங்க இறை மக்களாக இருக்கிற இறை மகன் இயேசுவையும் இறை தூதர் நபிகளினுடைய வழியை பின்பற்றுகிற நீங்கள் சாத்தானின் பிள்ளைகள் மாதிரி இந்த சாத்தான்களில் செய்கிற வேலைக்கே துணை நிற்கிறீர்களேன்னு சொல்ல தான் நான் வந்தேன். அதடே நீ பேசுறான்னு சொன்னதே உங்களை மாதிரி அருள் திரு குருமார்கள் தான். பங்காளையே போகாதே, இந்த வார்த்தையை வேணா நான் பயன்படுத்தியிருக்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக சாத்தானின் பிள்ளைகளாக ஆகிவிட்டீர்களே என்ற ஆதங்கத்திலையும் உரிமையிலையும் எனக்கு பேரன்பும் பெரும் பாசமும் இருக்கிறனால நான் சொன்னேன், அந்த வருத்தத்தில் சொன்னேன். அதை விட என் சகோதரர் சொல்றது நல்ல வார்த்தையா இருக்கு. திருடனுக்கு பங்காளி ஆகிவிட்டீர்களே அப்படி வேணா இனிமே சொல்றேன். அதுக்கே உங்களுக்கு வருத்தம் வருதே. இத்தனை வருஷமா நெஞ்சு உடைக்கு கத்தி உங்க மேல இருக்கிற இந்த பிள்ளைக்கு விட்டுவிட்டு அவன் அயோக்கிய பிள்ளைக அக்கிரம் பண்றவனுக்கு தொடர்ச்சி ஓட்டு போட்டா எங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். அந்த ஆதங்கத்துல சொல்றது, அதாவது பேரன்பின் வெளிப்பாடு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான். நீங்க இதை செய்யலாமா, நீங்களே நீ அப்படி பண்ணிட்டேப்பா அப்படிங்கிறோம்ல, அதுதான். அதை விடுங்க.
அது இல்ல, அண்ணன் தான் அது மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பொருட்டா இருக்காது. தம்பி ஆனால் இதை பிரச்சனையை ஆக்கி இதை ஒரு காரணமாக்கி பாருங்கள், நீங்கள் இவனுக்கு ஓட்டு போடாதீர்கள்னு சொல்ல வேண்டிய வேலை உண்மையிலே சாத்தான்களுக்கு தேவைப்படுது. யாரு அந்த சாத்தான்களுக்கு தேவைப்படுது. இந்த சாத்தான்களுக்கு இந்த சாக்கு தேவைப்படுது. அதை எடுத்துக்கிட்டு பாருங்கள் எப்படி பேசி விட்டார்கள் பாருங்க. சாத்தானின் பிள்ளைகள்னு நான் சொல்லலை, சாத்தானின் பிள்ளைகளா ஆயிட்டீங்களேங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். இப்போ வேணா என் தம்பி சொல்ற மாதிரி சொல்றேன், திருடனுக்கு பங்காளி ஆகிவிட்டீர்களே என்று வேணா சொல்றேன். ஆமா, அந்த அந்த அதுலேயே பங்கு வாங்காத பங்காளிகள், அந்த திருடன்ட்ட பங்கை வாங்காத பங்காளிகள் ஆயிட்டீங்க. வேற நம்முடைய அந்த அந்த சேவியர் குமார் கொலை செய்யப்பட்ட சிக்கலிலே குறிப்பாக திருச்சபையில் உள்ள அதிகாரிகள் எல்லோரும் அந்த நேரத்தில் நாம் தமிழர் அந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள்னு சொன்ன உடனேயே ரொம்ப அலர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப அலர்ட்டாக இருந்தாங்கன்னா எவ்வளவு அலர்ட்டாக இருந்தாங்கன்னா என்னையை கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு அலர்ட் ஆகிட்டாங்க. என்ன செய்ய போகிறாங்க, அடுத்து என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. கடைசியில் எப்படி அந்த பிரச்சனையை அடித்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கோரிக்கைகளை வச்சு முன்னால் போய் இதெல்லாம் செஞ்சால் தான் நாங்கள் விடுவோங்கிற அளவுக்கு கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவை யாரை வச்சு பேசி ஆஃப் பண்ண முடியுமோ அந்த ஆட்கள்லாம் வச்சு சாமியார்கள், அவங்க சொந்தக்கார சாமியார்கள், அவர்களுடைய உறவுகள் இப்படி வச்சு சாமியார்கள் தெரிஞ்சவங்களை வச்சு பேசி அந்த அம்மாவை ஆஃப் பண்ணி விட்டாங்க. அதனால் அந்த அம்மாவால் என்ன செய்ய முடியலன்னா அடுத்த கட்டம் போராட்டத்துக்கு உறுதியாக நிற்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் தமிழர் அந்த நேரத்தில் வலிமையாக அதை எடுத்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு ஆப்பு வச்சது யார்? நம்ம ஆளுக்கு தான். அப்போ ஒரு அமைப்பு, ஒரு கட்சிங்கிறது அவங்க முன்னெடுத்து செல்லும்போது நம்ம கூட சேர்ந்து உள்ள தள்ளி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு கட்டாயம் அது உதவியாக இருந்திருக்கும். ஆனால் அது நடக்கலை. இப்படி நிறைய காரியங்களை நான் சொல்லலாம். நாம் தமிழர் எடுத்த முயற்சிகளில் நம்மளை மாதிரி ஆட்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாமல் போனதுனால அது என்ன பண்ண முடியலைன்னா நடக்க முடியலை. அண்ணன் சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் இவ்வளோ எடுத்து வெட்டி கொண்டு போகிறாங்க. கன்னியாகுமரியில் இருக்கிறதுல பாதி பேர் கிறிஸ்தவர்கள். அந்த அந்த பாதி பேரும் ரோட்டில் நின்னா ஒரு மண்ணை எடுத்துகிட்டு போக முடியுமா? ஒரு துண்டு மண்ணை எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் நம்ம வர மாட்டேக்கமே. அந்த ஆதங்கமும் அந்த இதுதான் அண்ணனுக்கு ரொம்ப ஆமாம், அதில் தான் அவர் பேசி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இந்த நாளிலே அன்பிற்குரியவர்களே, இதை நான் பல நேரத்தில் அண்ணனுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அரசியல் செய்வதற்கு மதம் என்பது தேவையில்லை, சாதி என்பது தேவையில்லை என்பது அண்ணனுடைய கருத்து. அவர் அதிலே உடன்பட்டு இருக்கிறார், அதிலே அவர் தெளிவாக இருக்கிறார். இன்றைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி மற்ற எல்லாரையும் தாண்டி இன்றைக்கு அண்ணன் சாதி மதத்தை தாண்டி தமிழர் என்ற ஓர்மையில் இன்றைக்கு அறியப்பட்ட நபராக, தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார் என்று சொன்னால் அது அண்ணன் சீமான் மட்டும்தான். இதுவரை இந்த தமிழ் தலைவர்கள் யாரெல்லாம் எடுத்துக்கங்க, ராமதாஸாக இருந்தாலும் சரிதான், திருமாவளவனாக இருந்தாலும் சரிதான், என் கிருஷ்ணசாமியாக இருந்தாலும் சரிதான், இவர்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக நிற்கிறவர் அண்ணன் ஒருவர் தான். அதனால தான் என்னன்னா, அண்ணே இந்த சக்தி நமக்கு அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களும் அவர்கள் நம்ம சொல்ற மாதிரி நல்ல மக்கள் தான், நம்ம குறை சொல்வதற்கு இல்லை, நல்ல மக்கள் தான். ஆனால் அவர்களுக்கு இருக்கிற புரிதல்கள், தவறான புரிதல்களை நாம் சரி செய்தோம் என்று சொன்னால் அது நன்றாக இருக்கும். அதற்காக நீங்கள் வரணும், வந்து எங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் என்று சொன்னபோது நான் வருகிறேன், வந்து பேசுகிறேன் என்று அண்ணன் அவர்கள் இந்த நாளிலே வந்து நமக்காக நேரம் ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லி, நேற்று நம்ம களஞ்சி அண்ணனும் முத்துப்பாண்டி அண்ணனும் நாங்கள்லாம் வழக்கு விஷயமாக கூடியிருந்தோம். அப்பொழுது நான் சொன்னேன், நாளைக்கு அண்ணன்கிட்ட இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு சொன்னேன். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, அப்போ கேள்விகள்லாம் எப்படி அப்படின்னு. இல்லை, அந்த ஸ்பாட்டில் எழுதி கொடுப்பாங்க, நம்ம கொடுக்க போகிறோம்.
அப்போ அதில் பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், அண்ணன் சீமான் எந்த கேள்வியை நீ எப்படி கேட்டாலும் பதில் சொல்லுவார், டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்றாரு. அந்த அளவுக்கு இன்றைக்கு அவருடைய புலமையும் சரி, அவருடைய திறமையும் சரி, இன்றைக்கு அவருடைய பொறுமையும் சரி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் அதை நினைத்து உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அண்ணன் அவர்கள் வந்து இந்த நாட்களிலே இந்த கேள்விகளுக்கு பதில் தந்திருக்கிறார்கள். அதனால் அன்புக்குரிய கிறித்தவ உறவுகளை உங்களை எல்லோரையும் நான் கெஞ்சி கேட்கின்ற ஒரே ஒரு விடயம் இது மட்டும்தான். மொழி வழி தேசிய இன அரசியல் மட்டும்தான் RSS தோற்கடிக்கும். மொழி வழி தேசிய இன அரசியல் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்றும். மொழி வழி தேசிய அரசியல் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்றும். அதை முன்னெடுக்கின்ற அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் அனைவரும் ஆதரிக்கவும், அவரோடு நின்று செயல்படவும், அவருக்காக வேண்டவும், ஆண்டவர் இயேசுவிடம் அவருக்காக வேண்டவும் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அது நேரடியாக என்னையே சொல்லிட்டார். சிறைச்சாலையிலிருந்து அப்போ இதை திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு போகணும் ஐயா. எடுத்துகிட்டு உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் அதுக்கான நேரத்திற்கும் நன்றி. இதை இந்த இந்த பகுதியில் போட்டிருக்கோம். இது போன உடனே இன்னும் சில கேள்விகள் வரும். அதை கன்னியாகுமரியை மையப்படுத்தி இதே மாதிரி ஒரு கூட்டம், அல்லது திருச்சி, அது மதுரை, அப்படி முக்கியமான நகரங்களில் இளம் குருமார்கள் இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கிறவங்களை அழைச்சி பேசலாம், தெளிவுபடுத்தணும். ஏன்னா நமக்கு கடைசியாக இருக்கிற ஒரே கருவி அரசியல் மட்டும்தான். அரசியல் அதிகாரம் மட்டும்தான் இந்த மக்களை பாதுகாக்க முடியும். அதுக்கு எல்லாருமே நீங்கள் செய்வோம். நீங்கள் இறைப்பணியோடு மக்கள் பணி, நாங்கள் இதை அரசியல் பணியை அதையும் இறைப்பணியாக தான் பார்க்குறோம். இணைந்து நம்ம எல்லாரும் ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்வோம். அதுதான் மகத்தானதாக இருக்கும். அது வருங்காலங்களில் இன்னும் பல இடங்களில் கூடி கூடி பேசுவோம். நம்மளுடைய ஐயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டு நடப்போம். ஒன்றும் பெரிய இது இல்லை. இதை செய்யுங்கன்னா செய்ய போகிறோம், இது செய்யாதீங்க, இது சரியாக வராதுன்னா செய்யாது இருக்க போகிறோம். ஆனால் கூட்டணி மட்டும் யாரோடும் சேர சொல்லிடாதீங்க, அது செய்ய முடியும். அதாவது முதல் நிகழ்வு தலைமைச் செயலகத்துக்கு எதிராக நடந்திருக்கிறது. ஆகவே நாம் விரைவில் தலைமைச் செயலகத்துக்கு செல்வோம். தானே இருக்க டெய்லி இல்லை, அதை நீங்கள் சொல்கிறது அதுதான் நமக்கு இருக்கிற வழி. எனக்கு என்னென்னா, நீங்கள் இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஆனால் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போடாதீங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அது பெரிய பாவம், பாவத்திலே பெரும்பாவம். ஏன்னா நான் இந்த வேலையை என் இனச்சாவிலிருந்து வந்தேன், பெரிய வலியை சுமந்து வந்தேன். ஒரு எளிய மகன் இவ்வளோ தூரம் வந்தது உலக வரலாற்றிலே பெரிய சாதனை தான். ஏன்னா எந்த பின்புலமும் இல்லை, பொருளாதார வலிமையும் இல்லை, ஊடக ஆதரவும் இல்லை. அப்படி இருக்கும்போது உணர்வுள்ள பிள்ளைகளை நீங்கள் சாதி சொல்லி மதம் சொல்லி அரசியல் செய்வது ரொம்ப எளிது. இப்போ நம்மளே ஒரு திராவிடம்னு பேர் வச்சுருந்தா கூட விட்டுருப்பான், அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆனால் தமிழர் என்று பேசுகிறது அவங்களுக்கு அவ்வளவு இடையூறும் ஆபத்துமாக தெரியுது. அதில் நம்ம இவ்வளோ தூரம் உறுதியாக நின்று போராடி வருவங்கிறது பெரிய பெரிய முயற்சி தான். அப்போ அதை
சிதைக்கிற வழியா அவனுக்கு போடாதீங்க அவருக்கு போடாதீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப வலிக்குது. அதுதான் என்ன அப்படி என்ன நம்ம குற்றம் பண்ண நமக்கு ஏன் போடாதேன்னு சொன்ன? அது தேவையில்லை. அவர் நாங்கள் வந்து இயக்கம் சார்ந்து ஒவ்வொரு சர்ச்சுக்கு லெட்டர் அனுப்பியாச்சு. எங்கேயும் வாசிச்சா திருச்சி அங்கே சர்ச்சில் நின்று நாங்கள் வந்து பிளக்கார்டு பிடிப்போம்னு சொன்னதுனால எந்த சர்ச்சிலையும் மறை மாவட்டத்திலையும் இதை அறிவிக்கலை. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி குறித்தோ இந்த இது போடுங்கன்னு சொல்லி அவங்க அறிக்கை தெரிவிக்கலை. அதனால் இனியும் நம்ம தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் கிறிஸ்தவ மக்களை தமிழர்களாக நம்ம ஒன்றிணைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறேன். இறுதியாக வந்து லூக்கா நற்செய்தியில் 7 நேற்று எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார், மானிட மகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார், ஆனால் தூய ஆவியாளரை பரிந்துரைப்பவர் மன்னிப்பு பெற மாட்டார். அந்த வகையிலே தூய ஆவியால் இட்லி வேகுமா என்று கேட்ட கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் மன்னிக்கப்பட மாட்டார் தவிர அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சவுலாக இருந்து பவுலாக மாறிய ஒரு இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி. எல்லாருக்கும் உங்களுடைய அன்புக்கும் இந்த உறவான இந்த ஒன்று கூடலுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். மறுபடியும் இன்னொரு நல்வேளையில் நம்ம கூடுவோம். தற்பொழுது நன்றியுரை அண்ணன் வெற்றி தமிழர். தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு அரசியல் தலைவரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்க முடியாது. இவ்வளோ நேரம் நிற்க வச்சு இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக 2009க்கு பிறகு தந்தி தொலைக்காட்சியாக இருக்கட்டும், நியூஸ் 7 இருக்கட்டும், எதுலேயும் ஓப்பன் டாக்கு எல்லா டிபேட்லேயும் வந்து அண்ணன் தான் தொடங்கி வைப்பார். இப்போ மக்களின் கேள்விகளுக்கு நேரடியாக நின்று பதிலளித்திருக்கிறார். எங்களின் உலகத்தமிழ் கிறிஸ்துவ இயக்கத்தின் மற்றும் சமூக நீதி பேரவையின் அழைப்பை ஏற்று வந்த செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அழைக்கப்பட்டவரோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ சிலர், எத்தனையோ பேரை கூப்பிட்டுருந்தோம். ஏளனமாக பேசினார்கள், சில பேர் வர மறுத்தார்கள். வந்திருந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி. அன்பிற்குரியவர்களே, எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருள் கூர்ந்து அனைவரும் உண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு பக்கத்து அறையிலே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் உண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உணவு